ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த 13வது லீக் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வைசாகில் நடந்துச்சு. ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இந்திய அணியோட டாப் அண்ட் மிடில் ஆர்டர் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனான பிரத்திகாவும் ஸ்ருதி மந்தனாவும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க. பிரத்திகா 96 பந்துக்கு 10 பவுண்டரி, 1 சிக்ஸோட 75 ரன் அடித்தாங்க. ஸ்மிருதி மந்தனா 66 பந்துக்கு 9 பவுண்டரி, 3 சிக்ஸோட 88 ரன் எடுத்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்த மிடில் ஆர்டரும் நல்லா ரன் அடித்தாங்க. ஸோ இந்தியா ஒன் ஸ்டேஜில் 309 ரன்னுக்கு 46 ஓவரில் 6 விக்கெட் மட்டுமே இழந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் அடுத்து வந்து லோயர் ஆர்டரில் எல்லா பேட்ஸ்மேனுமே அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டாங்க. ஒருத்தர் கூட சிங்கிளை புஷ் பண்ணி லூஸ் பால்ஸை வந்து 4 இல்லை 6 கன்வெர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணவே இல்லை. எல்லா பவுலர்ஸுமே அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் இந்திய அணி 48.5 ஓவருக்கு 330 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா தரப்பில் அனபெல் 5 விக்கெட்டையும் சோஃபியா 3 விக்கெட்டையும் கைப்பற்றிருந்தாங்க. 331 ரன் எடுத்த வெற்றி என்று இமாலயில் கூட ஆட வந்த ஆஸ்திரேலியா அணி கொஞ்ச காலமாக ஃபார்மில் இல்லாமல் இருந்த ஆஸ்திரேலியா கேப்டன் ஆலிஷா இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு அற்புதமான இன்னிங்ஸை வந்து விளையாண்டாங்க. அவங்களோட கிளாஸ் பேட்டிங் மூலயமா இந்திய அணியோட பவுலிங்கை தும்சா செஞ்சாங்கன்னே சொல்லலாம். கேப்டன் ஆலிஷா 103 பந்துக்கு 21 பவுண்டரி, 3 சிக்ஸருடன் 142 ரன் அடித்த நிலையில் ஸ்ரேயா ராணா பந்து வீச்சில் அவுட் ஆவாங்க. இவங்க களத்தில் இருந்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஷுவர் வின் நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க விக்கெட்டை விழுந்ததுக்கப்புறம் இந்தியா அணி மேட்ச் கம்பேக் கொடுத்தாங்க. அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தாங்க. ஆனால் எலிசா பெரி கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இந்தியாவோட கனவை வந்து சிதைச்சிட்டாங்க. எலிசா பெரி 52 பந்துக்கு 5 பவுண்டரி, 1 சிக்ஸுடன் 47 ரன் அடித்து ஆஸ்திரேலியா வெற்றி பெற உறுதுணையாக இருப்பாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசரணி 3 விக்கெட்டையும், தீப்தி சர்மா 2 விக்கெட்டையும், அம்ஜத் கர் 2 விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க. இந்திய அணி தோல்விக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒரு பவுலரை ஷார்ட்டாக வச்சு ஆடினது தான். அது இல்லாமல் மோசமான ஃபீல்டிங் மற்றும் நிறைய லூஸ் பால் போட்டது தான் இந்தியாவோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். இந்திய அணி இந்த உலகக்கோப்பையை ஜெயிக்கணும்னா அவங்க ஃபீல்டிங்கில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய லூஸ் பால்ஸ் போடக்கூடாது. அதேமாரி லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து சிறப்பாக விளையாடணும். கண்டிப்பாக அவங்க வந்து எல்லா பாலையும் அடிக்க பார்க்காம சிங்கிள்ஸ் புஷ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், மீண்டும் நாளைக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம். until then bye guys.